நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். இன்றுடன் 24 தராவி முடிந்திருக்கிறது. இன்று ஓதப்பட்ட வசனத்திலே சூரத்துல் முல்க் ஓதப்பட்டது. முல்க் என்றால் ஆட்சி என்பதுக்கு உண்டான பொருள். இந்த சூரத்துல் முல்க்குக்கு 3 விதமான பெயர்கள் இருக்கிறது. ஒன்று சூரத்துல் வாக்கியத்தி, சூரத்துல் முன்ஜியத்தி, சூரத்துல் முஜாதலத்தி என்பதாக 3 விதமான பெயர்கள் இருக்கிறது என்பதாக தஃப்சீரிலே வருகிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சூரத்துல் முஜாதலத்தி என்பதாக 3வதாக ஒரு பெயரையும் வைத்திருக்கிறார்கள். இதில் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கிறது. இந்த தபாரக்கல்லதி பியதிஹில் முல்குடைய சூறாவுக்கு ஒவ்வொரு சிறப்புகளும் இருக்கிறது. அல்லாஹ் எதெல்லாம் நாடுறானோ அது செய்யக்கூடியவனாகவும் இருக்கிறான். முதலாவது ஒன்று, இந்த சூரத்துல் முல்க் இருக்கிறதே குர்ஆனில் ஒரு 30 ஆயத்துக்கள் கொண்ட ஒரு சூறா. இந்த சூறா அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்யுமா? எந்த மனிதர் உலகத்தில் சூரத்துல் முல்க் ஓதுகிறாரோ, தபாரக்கல்லதி என்ற சூறாயை ஓதுகிறாரோ, நாளை மறுமையுடைய நாளில் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அளவுக்கு சிபாரிசு செய்து கொண்டே இருக்கும் என்பதாக ஹதீஸிலே வருகிறது. இரண்டாவது சிறப்பு ஒன்று இருக்கிறது. சுவனத்தில் நுழைய வைக்கக்கூடிய ஒரு சூறா. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சூரத்துன் ஃபில் குர்ஆன், குர்ஆனில் ஒரு சூறா என்பது இருக்கிறது. அந்த சூறா அல்லாஹ்விடத்தில் பிடிவாதமாக ஒரு கோரிக்கை என்பது வைக்கும். ஹாசமத் என்று சொன்னால் பிடிவாதம் என்பதுக்கு உண்டான பொருள். பிடிவாதமாக ஒரு கோரிக்கை வைக்கும். யா அல்லாஹ், இந்த மனிதர் உலகத்தில் தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் என்ற சூரத்துல் முல்கை ஓதிக்கொண்டே இருந்தார், இவர் சொர்க்கத்தில் நுழையவை என்பதாக சொல்லிக்கொண்டே இருக்கும், அல்லாஹ்விடத்தில் கோரிக்கை வைத்து கொண்டே இருக்கும் என்பதாக ரிவாயத்துகளிலே வருகிறது. மூன்றாவது சிறப்பு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், இந்த சூறாவுக்கு 3 விதமான பெயர்களும் இருக்கிறது. ஒன்று சூரத்துல் வாக்கியத்தி, சூரத்துல் முன்ஜியத்தி, சூரத்துல் முஜாதலத்தி என்பதாக 3 விதமான பெயர்களும் சொல்லியிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சூரத்துல் முன்ஜியத்தி என்று சொன்னால் கபருடைய வேதனையிலிருந்து அவரை பாதுகாக்க செய்யும். பாதுகாப்பு என்பது அவரை ஈடேற்ற பெற செய்யும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சூரத்துல் வாக்கியத்தி என்று சொன்னால் அவரை பாதுகாக்க செய்யும், கபருடைய வேதனையிலிருந்து அவரை பாதுகாக்க செய்யும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். நான்காவதாக ஒரு சிறப்பு இருக்கிறது. எந்த மனிதர் சூரத்துல் முல்க் தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் என்ற சூறாவை ஒவ்வொரு இரவும் ஓதுவாரோ, அவருக்கு அன்றைய இரவு அதிகமான குழப்பங்களை விட்டும் அவர் பாதுகாக்கப்படுவார் என்பதாக வருகிறது. அவருக்கு எந்த விதமான தீங்குகள் என்பது ஏற்படாது. அப்படிப்பட்ட ஒவ்வொரு இரவும் ஓதுனா என்று சொன்னால் அவர்கள் ஃபித்னா, குழப்பங்கள், தீங்குகள் என்பது அவருக்கு ஏற்படாது என்பதாக சொன்னார்கள். ஐந்தாவது சிறப்பு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார்கள், வதித்து அன்ன தபாரக்கல்லதி பியதிஹில் முல்கு ஃபீ கல்வி குல்லி முஃமினின், நான் பிரியப்படுகிறேன், நான் ஆசைப்படுறேன், மூமினான ஒவ்வொரு மனிதருடைய உள்ளத்தில் மனனமாக இருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் இந்த சூறாவை தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் என்ற சூறாவை மனப்பாடம் செய்திருக்க வேண்டும் என்பதாக நான் பிரியப்படுறேன் என்பதாக சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நேத்து குறித்தானவர்களை, இந்த சூறாவை மனப்பாடம் செய்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். இது ஒவ்வொரு நாளும் ஓதுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஆறாவது சிறப்பு இருக்கிறது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இதா உதிஅல் மையத்து ஃபீ கபரிஹி, ஒரு மௌத்தா போனவரை கபரில் வைக்கப்பட்டான்னு சொன்னால் அவருக்காக இந்த சூரத்துல் முல்க் இருக்கிறதே முதலாவதாக காலடின் பக்கமாக போகும். காலின் பக்கமாக சென்று அவருக்கு அதாபு ஏற்படும் பொழுது அந்த அதாபு இடத்துல சொல்லுமா, இவர் உலகத்தில் சூரத்துல் முல்க் ஓதினாரு, அதனால் இவருக்கு வேதனை கொடுக்காத என்பதாக சொல்லப்படும். இரண்டாவதாக தலமாட்டின் பக்கமாக அந்த சூரத்துல் முல்க் போகும். அப்போ சொல்லும், இவர் உலகத்தில் சூரத்துல் முல்க் என்ற சூறாவை அதிகமாக ஓதினாரு, அதனால் வேதனை கொடுக்க வேண்டாம் என்பதாக சொல்லும். கண்ணியத்து குறித்தானவர்களே, அல்லாஹ்விடத்திலையும் இந்த சூறா கோரிக்கை வைக்கிறது. கபூரில் ஒரு மனிதனிடத்தில் வைத்து விட்டார் என்று சொன்னால் வேதனை பாதுகாக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூறா 30 ஆயத்துக்கள் கொண்டது. இந்த சூறா ஒவ்வொரு நாளும் ஓதனம் என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இந்த தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க்
பியதிஹில் முல்க் என்று சொல்லக்கூடிய இதுக்கு மட்டும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் பலவிதமான கருத்துக்களை சொல்கிறார்கள். முதலாவது கருத்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்றாங்க, பியதிஹில் முல்க் இருக்கிறதே யுஐஸு மையஷா, அல்லாஹ் யாரை நாடுகிறானோ அவரை கண்ணியப்படுத்துவான். ரெண்டு விதமான பொருளும் இருக்கிறது. அல்லாஹ் யாரை நாடுகிறானோ உலகத்துல கண்ணியப்படுத்துவான். அல்லாஹ் யாரை நாடுகிறானோ மறுமை நாளையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான் அந்த நபரை. வயதில்லு மையஷா, அல்லாஹ் யாரை நாடுகிறானோ உலகத்துல கேவலப்படுத்துவான். அல்லாஹ் யாரை நாடுகிறானோ மறுமையில அல்லாஹ் அவரை கேவலப்படுத்துவான் என்பதாக வருகிறது. கண்ணியத்து குறித்தானவர்களே, அல்லாஹ் இந்த உலகத்திலேயும் மறுமையிலையும் நாளை கண்ணியப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை நமக்கு அல்லாஹ் ஏற்படுத்துவானாக. கேவலத்திலிருந்து அல்லாஹ் இதை விட்டு பாதுகாக்கணும். உலகத்திலையும் கேவலப்படுத்துவதிலிருந்தும் மறுமையிலையும் கேவலப்படுத்துவதிலிருந்தும் அல்லாஹ் நம்மளை எல்லாம் பாதுகாக்க வேண்டும். மூன்றாவதாக அடுத்ததாக சொன்னார்கள், யுஹீ வ யுமீத், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயிர்ப்பிக்கவும் செய்கிறான், வ யுமீத்து அவன் மரணிக்கவும் செய்கிறான். அடுத்தது மூன்றாவதாக வ யுகுனி வ யுஃகிரு, அல்லாஹ் யாரை நாடுகிறானோ அவனை செல்வந்தனாக ஆக்குறான், பணக்காரனாக ஆக்குறான். உலகத்தில் யாரை நாடுகிறானோ அவரை ஏழ்மையாக ஆக்குறான். அடுத்தது நான்காவதாக வயுஅதி வயம்னஉ, அல்லாஹ் யாரை நாடுகிறானோ அவருக்கு உலகத்தில் அள்ளி கொடுக்கறான். யாரை அல்லாஹ் நாடுகிறானோ நாளைக்கு மறுமையுடைய நாளில் அவருக்கு அல்லாஹ் நரகத்தை கொடுக்கறான் என்பதாகவும் ஒரு கருத்து வைக்கலாம். காரணம், நாளைக்கு மறுமையுடைய நாளில் நரகத்துக்கு செல்லக்கூடியவரும் இருக்கிறார்கள், சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியவரும் இருக்கிறார்கள். அல்லாஹ் யாரை நாடுகிறானோ அவர்களுக்கு நரகத்தை கொடுப்பான் என்று இப்படியும் சொல்லலாம். இல்லை அல்லாஹ் யாரை நாடுகிறானோ அவருக்கு சொர்க்கத்தையும் கொடுப்பான். எம்னஉ, எம்னஉ என்றால் உலகத்தில் அல்லாஹ் ஒரு சில விஷயங்களை தடுக்க செய்வான், கொடுக்காமல் தடுத்து விடுவான். உதாரணத்துக்கு சொன்ன வேண்டும் என்று சொன்னால், யுஅதிங்கிறது அல்லாஹ் யாருக்கு உலகத்தில் நாடுகிறானோ அவங்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பான். வயம்னஉ, அல்லாஹ் யாரை நாடுகிறானோ உலகத்தில் அவங்களுக்கு ஹிதாயத்தை விட்டு தடுத்து விடுவான், அவங்களுக்கு ஹிதாயத்து கொடுக்க மாட்டான் என்பதாகவும் ஒரு கருத்து இருக்குது. கண்ணியத்து குறித்தானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை உலகத்திலையும் மறுமையிலையும் கண்ணியப்படுத்தணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளைக்கு நமக்கு சொர்க்கத்தையும் கொடுக்கணும். இந்த ஹிதாயத் என்று சொல்லக்கூடிய பொக்கிஷமான ஒரு இதை கொடுத்திருக்க அந்த கோடான கோடி இது ஒரு நாளும் இருக்கிறதே அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய ஒரு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய இந்த ஹிதாயத்து. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம இந்த சூறாக்களை அதிகமாக ஓதக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்துவானாக. முதலாவது சிறப்புகள் இருக்கிறதே பரிந்துரை செய்யக்கூடிய ஒரு சூறா, பரிந்துரை செய்து பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இரண்டாவதாக இந்த சூறாவை எவர் ஓதுகிறாரோ சுவனத்தின் நிலையை வைக்கிறது. மூன்றாவதாக இதற்கு 3 விதமான பெயர்களும் இருக்கிறது. நாலாவதாக ஒவ்வொரு நாளும் இந்த சூறாவை ஓதணும் என்று சொன்னால் ஃபித்னாவிலிருந்து அதிகமான குழப்பங்களிலிருந்து பாதுகாக்கப்படுவார். நான்காவதாக நபியர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு மூமினான உள்ளத்தில் இந்த சூறா மரணமாக இருக்க வேண்டும் என்பதாக நான் ஆசைப்படுகிறேன், பிரியப்படுகிறேன் என்பதாக சொன்னார்கள். ஆறாவதாக கபருடைய வேதனையிலிருந்து இந்த சூரத்துல் முல்க் தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் இருக்கிறதே அவரை பாதுகாக்கப்படுகிறது என்பதாக வருகிறது. கண்ணியத்து குறித்தானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த சூறாக்களை மனப்பாடம் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அன்றாடும் இஸ்திகாமத்தாக மௌத்து வரையும் ஓதக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்த அருள் புரிவானாக. இந்த சூரத்துல் முல்க் இருக்கிறதே நாளைக்கு மறுமையுடைய நாளில் கபூரில் வைக்கப்பட்ட பிறகு அதாபிலிருந்து பாதுகாக்கப்படுகிறது, நமக்கு சொர்க்கத்தையும் பெற்றுக் கொடுக்கிறது, அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்யக்கூடியதாகும்.